வெல்கம் டு எஸ்எம் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரட் அல்வா. இதுக்கு தேவையான பொருட்கள்: துருவின கேரட் வந்து ஒரு 500 கிராம், அப்புறம் காய்ச்சின பால் வந்து ஒரு 500 ml, 300 கிராம் வந்து சர்க்கரை, 100 கிராம் வந்து நெய், ஒரு 12 முந்திரி, அப்புறம் வந்து ஒரு 6 பாதாம், அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள். ஸோ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து ஒரு அடி கனமான பாத்திரம், இது செய்கிறதுக்கே வந்து இந்த அல்வா செய்கிறதுக்கே நீங்கள் ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து நெய் போட்டு அந்த முந்திரியை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து உலர்ந்த திராட்சை பிடிக்கும்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில். ஸோ இதை வந்து ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட முந்திரி முழுசாக இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி உடச்சி நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அந்த நெய்யிலே வந்து நம்ம வந்து கேரட்டை வந்து இப்போ வறுத்தெடுத்துக்கலாம். ஸோ இது வந்து துருவின கேரட் வந்து 500 கிராம் வந்து இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் எவ்வளோ அளவு கேரட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து பாலையும் நீங்கள் எடுத்தால் தான் உங்களுக்கு அது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு அந்த அல்வா பதத்துக்கு வரும். ஸோ வந்து கேரட்டை வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதில் அந்த பால் வந்து சேர்த்துக்குங்க. நம்ம இந்த பால் வந்து இது காய்ச்சின பால் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அது வரைக்கும் வந்து இந்த கேரட்டும் பாலும் தனித்தனியாக தெரியக்கூடாது, நல்லா மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் நம்ம வந்து கிளறிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் கூட நீங்கள் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் மூடி வச்சு கூட நீங்கள் கிளறலாம். ஸோ அந்த பால்லே வந்து உங்களுக்கு அந்த கேரட் வந்து இன்னும் நல்லா வெந்துடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த திக்காக ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் வந்து கிளறதை மட்டும் மறந்துடாதீங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். நீங்கள் வந்து அப்பப்போ நீங்கள் வந்து செக் பண்ணி கிளறணும். ஸோ பார்த்திங்கன்னா அந்த பால் எல்லாமே வந்து நல்லா சுண்டிருச்சு, அந்த கேரட்டும் அந்த பாலும் நல்லா மிக்ஸும் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 300 கிராம் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கோம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த சுகரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து சர்க்கரை ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் இலகும் அந்த சர்க்கரை வந்து கரைஞ்சி. ஸோ அதனால் வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ வந்து இதில் வந்து நம்ம ஏலக்காய் பொடி வந்து ஆட் பண்ணுறோம். அந்த ஏலக்காய் பொடி எதுக்கு போடுறோன்னா, அந்த கேரட் வாசனை வந்து உங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காண்டி நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து அது நல்லா வந்து சுண்டிருச்சு அந்த சுகரெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம். இப்போ வந்து நம்ம மிச்சம் இருக்க வந்து நெய்யையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த நெய் வந்து உங்களுக்கு அந்த சைட்ஸில் வந்து வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து எப்போவுமே வந்து மிக்ஸ் பண்ணாமல் விடவே கூடாது, இல்லைனா அடி பிடிச்சிடும். ஸோ இதில் வந்து முந்திரி, நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் அந்த பாதாமையும் வந்து இப்போ சேர்த்துக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து திராட்சை வந்து பிடிக்கும்னா அதையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அல்வா பதத்துக்கு வந்து உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் பீட்ரூட்லேயும் வந்து நீங்கள் செய்யலாம். ஸோ இப்போ இந்த கேரட் அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு அந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.
உங்களுக்கு எதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே சொல்லுங்கள். உங்களுக்கு புது வீடியோஸ் எங்கள் சேனலில் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.